வெல்கம் டு மகாலட்சுமி விலாக் சேனல். வாங்க அப்படியே போகலாம். எங்கே போகலான்னு கேட்டிங்கன்னா, வாங்க அப்படியே நான் உங்களை வந்து கோயில் கூட்டி போகிறேன். நம்ம வந்து கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஞாயிற்றுக்கிழமை பிளான் பண்ணி என் பசங்க, அந்த அக்கா ஃப்ரெண்டோட பசங்க, அம்மா, பேரன், பேத்தி எல்லாருமே சேர்ந்து ஒரு 10 பேர், சரிங்களா, 10 பேர் கிளம்பி வந்தாச்சு. பஸ்ஸில் தான் வந்திருந்தோம். அப்புறம் வந்து பஸ்ஸில் வந்து இறங்கி அப்படியே வந்து கோயிலை போய் பார்க்க போகிறோம். வாங்க எல்லோருக்கும் நல்லதே நடக்கும். அப்படியே வாங்க ஒரு குட்டி மினி விலாக் பார்க்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா, கோயில் பார்த்தோன்னே எனக்கு ஒரே சந்தோஷம். அப்புறம் வந்து வாசலில் வந்து நம்மளுடைய மயில் இருந்தாங்க. அவங்கள வந்து தொட்டு சாமி கும்பிட்டுட்டு அப்படியே வந்து படியேற ஸ்டார்ட் பண்ணலாம். சூப்பராக இருந்தது. படி கம்மி படி தான் சொன்னாங்க. அப்புறம் ஒரு அக்கா வந்து வளையல் கடை போட்டிருந்தாங்கப்பா. கலர் கலர் வளையல்லாம் விற்றுட்டு இருந்தாங்க. அப்புறம் அப்படியே வாங்க அப்படியே எல்லோரும் வந்து பசங்கள்லாம் வந்து ஃபஸ்ட்டே வந்து படி மேலே ஏறி கோயிலுக்கு போயிட்டாங்க. நாங்கள் அப்படியே வந்து மெதுவாக தான் நடந்து போனோம், சரிங்களா. அப்படியே வந்து சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா, வளையல் கடையில் வளையல்லாம் எவ்வளோன்னு கேட்டால் கொஞ்சம் ரேட்டு ஜாஸ்தியாக தான் சொன்னாங்க. அப்புறம் நாங்கள் வந்து வாங்கலை, எதுவுமே வாங்கலை. அப்படியே வாங்க நம்ம வந்து கோயிலுக்கு போகலான்னு சொல்லிட்டு வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வீரவேல் முருகனுக்கு அரோகரா, பழனி ஆண்டவருக்கு அரோகரா அப்படின்னு சொல்லி படியேற ஆரம்பித்தாச்சு, சரிங்களா. ஞாயிற்றுக்கிழமை வந்து இன்றைக்கி வந்து நாங்கள் நாளே வந்து சொல்லிட்டாங்க, இன்றைக்கி வந்து நம்ம கோயிலுக்கு போகிறோம் அப்படி பிளான் பண்ணனால காலையில் நேரத்தில் எழுந்திரிச்சி எல்லோரும் குளித்து கிளம்பி வந்தாச்சுப்பா. பாருங்கள், சூப்பராக இருந்தாங்க கோயில். அப்புறம் ஃபஸ்ட்டே வந்து நாங்கள் பிளான் பண்ணி சாப்பாடெல்லாம் கட்டிட்டு வரலப்பா. எங்களுக்கு வந்து சரி வந்துட்டு சாமி கும்பிட்டு உடனே போகிற மாதிரி தான் பிளானு. ஆனால் அங்கே போனால் வர்றதுக்கு மனசே வரல. அவ்வளோ ஜில்லு ஜில்லு ஜில்லுன்னு காற்று. நமக்கு பிடிச்ச நம்மளோட முருகர் ஆண்டவர், பழனி ஆண்டவர் அப்படிங்கிற மாதிரி சூப்பராக இருந்தாங்க. கோயில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. நல்ல தரிசனம் பண்ணோம். அப்புறம் வந்து கோயில் கட்டிகிட்ருக்காங்க போலப்பா, வேலை நடக்குது. கும்பாபிஷேகம் வச்சாங்கன்னா நம்ம போகலாம் கோயிலுக்கு, சரிங்களா. அப்படின்ட்டு நாங்கள் அப்படியே வந்து உள்ளே போய் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அப்படியே வந்து கொஞ்சம் நேரம் காத்தாட அப்படியே உட்காந்துருந்தோம். பார்க்குறக்கே ரொம்ப நல்லா இருந்துச்சு மனசுக்கு. இந்த மாதிரி மனசு சரியில்லைனா இந்த மாதிரி கோயிலில் போய் கொஞ்சம் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அப்படியே வந்து ரிலாக்ஸாக அப்படியே அந்த காத்தாட அப்படியே உட்கார்றது நல்லா இருந்துச்சு. அப்புறம் வந்து அனைவருக்கும் நல்லதே நடக்கும் நான் வந்து வேண்டியிருந்தேன். அதனால் வந்து வெத்தலை தீபம் போடுங்க அப்படி சொல்லிட்டு குழந்தைங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து சொல்லி கொடுத்தேன். இப்படி தான் வந்து தீபம் போடணும் அப்படி சொல்லி நம்ம வந்து நல்ல நல்ல விஷயங்களை வந்து குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். என் பசங்களுக்கும் சரி, பொண்ணுங்களுக்கும் சரி, எல்லாருக்கும் வந்து ஆறுபடை முருகருக்கு தீபம் போடணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தேன். அப்படியே வந்து ஆளுக்கு ஒரு தீபமாக வந்து பற்ற வச்சோம், சரிங்களா. ஃபஸ்ட்டு வந்து என்னோடய சின்ன பையன் தான் பற்ற வச்சான். அப்படியே வந்து 6 தீபமும் வந்து 6 குழந்தைங்க அப்படியே வந்து பற்ற வச்சாங்க. அப்புறம் நானும் வந்து ஒரு தீபம் வந்து பற்ற வச்சேன். எக்ஸ்ட்ரா ஒரு 2 வெத்தலை இருந்துச்சு. அந்த 2 வெத்தலைக்கு 2 விளக்கு வாங்கிட்டு வந்துருந்தோமா, அந்த விளக்கையும் வச்சு அப்படியே வந்து வெத்தலை தீபம் போட்டு நல்லா முருகரை வந்து சாமி கும்பிட்டு வந்தாச்சு, சரிங்களா. அனைவருக்கும் நல்லதே நடக்கும், சரிங்களா. அப்புறம் வந்து அப்படியே வந்து என் பையன் பெரிய பையனும் வந்து வெத்தலை தீபம் போட்டுட்டு இருந்தான். அழகாக நின்று அப்படி எரிஞ்சாங்க. பார்க்குறக்கே ரொம்ப மனசுக்கு சந்தோஷமாக இருந்துச்சு. அப்புறம் வந்து எப்படி சொல்கிறது, உங்கள் கஷ்டம்லாம் குறையும்னா நீங்கள் வந்து மாதத்தில் ஒரு வாட்டியாவது கோயிலில் போய் இந்த மாதிரி வெத்தலை தீபம் போடுங்கப்பா, நல்லதே நடக்கும், சரிங்களா. அனைவருக்கும் நல்லதே நடக்கும், கவலை வேண்டாம், முருக கடவுள் நம்ம கூடயே இருப்பாங்க எப்பயுமே அப்படி சொல்லிட்டு அப்படியே வந்து அப்படியே சுற்றி சுற்றி காற்றெல்லாம் நல்லா அடிச்சதா அப்படியே வந்து கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்தேன். படியிலலாம் உட்காந்தோமா, படியில் உட்காந்து அப்படியே கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அப்படியே வந்து வீட்டுக்கு கிளம்பி ரிட்டன் வந்தாச்சுப்பா. வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து அடுத்த விலாகில் வந்து நான் சொல்கிறேன் ஞாயிற்றுக்கிழமை அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அனைவருக்கும் நல்லதே நடக்கும். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அனைவருக்கும் முருக கடவுள் துணை.